பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 23 புது கூட்டணி வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். கோதகனும் அவன் மாமா கேசவனுமாக பேசிக்கொண்டபடியே ஒரு திட்டம் தீட்டினர். கேசவன் கோதகனிடம், டே கோதகா, அந்த சாமியார் சொன்னது சரியானு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, சொல்லவா? சொல்லுங்க மாமா. அன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் ஊர் தலைவர் வீட்டின் முன் வர சொல்லி அழைப்பு வந்தது இல்லையா? ஆமா, நாம எல்லாருமே அங்க போனோம். அங்க கூடியவங்க எல்லாரையும் 2 பிரிவா பிரிச்சாங்க. அதுதான் இப்போ நமக்கு உதவ போகுது. அது எப்படி எனக்கு புரியலையே. அதாவது அன்னைக்கு அந்த 5 பேர் வீட்டிலிருந்து தான் நம் ஊரை விட்டு வெளியூருக்கு சென்றவர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஆமாம். அதுக்கு என்ன மாமா? டேய் கோதகா, இப்போ நாம 2 பேருமா அந்த 5 பேர் வீட்டுக்கும் போறோம். போய் அவங்க வீட்டிலிருந்து ஊருக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்களான்னு கேட்போம். கேட்டா பாதி விஷயம் தெளிவாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிப்போம். இப்ப கிளம்பலாமா? ஓ, கிளம்பலாமே. இருவருமாக அந்த 5 குடும்பத்தினர் வீடுகளுக்கும் சென்று விசாரித்தனர். அவர்களுக்கு கிடைத்த பதில் எவருமே திரும்பவில்லை என்பதாக இருந்தது. அதை அறிந்ததும் கோதகன் தன் மாமாவிடம், கேசவன் மாமா, இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த ஊர்களிலிருந்து எவருமே திரும்பி வரவில்லையாமே, ஏன்? அவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? ஏன் ஊர் தலைவர் அவர்கள் குடும்பத்தினருக்கு தானியமும் பொன்னும் பொருளும் கொடுக்க வேண்டும்? ஒருவேளை அந்த சாமியார் சொன்னது போல ஏதாவது நடந்திருக்குமோ? டே, ஒரு நேரத்துல இவ்வளவு கேள்வி கேட்டா எப்படிடா? நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இரு கொஞ்சம் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து யோசிப்போம், வா. உட்காரு. அப்பாடி. சரி கோதகா, உன்கிட்ட அந்த சாமியார் என்ன சொன்னாரு? அதை தான் நான் அப்பவே சொன்னேனே. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் என்னை ஏதும் கேட்க விடாமல் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாரே. அடே ஏண்டா, நான் கேட்கறது, நீ கஷியிலிருந்து வரும்போது எல்லையில் பார்த்தேன்னு சொன்னியே, அப்போ அவர் உன்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்குறேன். ஓ, அப்பவா? அன்னைக்கு உங்க ஊர் எல்லைக்குள்ள என்னால வர முடியாம ஏதோ என்னை தடுத்தது. அப்போ அந்த சாமி தான் ஏதோ தண்ணி தெளிச்சு உள்ள வர சொன்னார். நானும் வந்தேன். அது எப்படி நடந்தது? நான் ஏன் முதலில் உள்ளே அனுமதிக்கப்படவில்லைன்னு கேட்டதுக்கு அவர் என்னை பார்த்து, நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேதான் அதற்கு பதிலும் உள்ளதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டார். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வரார்? நீ எங்கிருந்து வந்தாயோ அப்படின்னா நீ வந்தது கஷியிலேருந்து, அதற்கு பதிலும் அங்கேதான் உள்ளதுன்னா அப்போ கஷிக்கு போனா விவரம் தெரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம் வருதே. ஓ சபாஷ் மாமா. ஆனா உங்க ஊர் தலைவர் தான் என்னை இந்த ஊரை விட்டு வெளியே எங்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே. ஆமா இல்ல? என்னை மட்டுமா? இந்த ஊரில் இருக்கும் எவருமே வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடாது என்றல்லவா உத்தரவு பிறப்பித்துள்ளார். அட ஆமாம் கோதகா. இப்போ நாம எப்படி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது? ஒரு வழிதான் இருக்கு மாமா. என்ன வழி அது கோதகா? ஊர் தலைவருக்கும் தலைமை காவலருக்கும் தெரியாமல் நாம் சென்று பார்த்தால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்னது? அது சாத்தியமே இல்லை கோதகா. அப்படியே அவர்களுக்கு தெரியாமல் செல்ல பார்த்தாலும் எல்லை காவலர்கள் நம்மை பிடித்து விடுவார்களே. என்னதான் இதற்கு வழி? இரு யோசிப்போம். நிச்சயம் ஏதாவது வழி பிறக்கும். அதுவரை நீ எல்லை காவலர்களின் நடவடிக்கைகளை கண்டு வா. எப்போது எத்தனை நிமிடங்கள் எந்த இடத்தில் ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வா. நான் ஊருக்குள் இருக்கும் காவலர்களையும் தலைமை காவலரையும் ஊர் தலைவரையும் கண்காணிக்கிறேன். சரியா? சரிதான் மாமா, நான் அப்படியே செய்கிறேன். இப்போதிருந்தே துவங்குகிறேன். சபாஷ் கோதகா, சபாஷ். நீ அப்படி போ, நான் இந்த வழியில் செல்கிறேன். விரைவில் சந்திப்போம். ஆகட்டும் மாமா, பத்திரமாக இருங்கள் என இருவரும் பேசிக்கொண்டபடியே கண்காணிப்பு வேலையில் இறங்கினர். அன்று மதியம் துவங்கி இரவு வரை தொடர்ந்தது அவர்களின் கண்காணிப்பு. கோதகனுக்கு பசி எடுக்க ஆரம்பித்ததும் அவன் அதுவரை பார்த்ததை பற்றி இன்று கூறுவோம், மேலும் நாளை வந்து தொடர்வோம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அக்கா லக்ஷ்மி வீடு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த லக்ஷ்மி, அக்காள், டே கோதகா, எங்க உன் மாமாவை காணமே? 2 பேருமா தானே போனீங்க, நீ மட்டும் வந்திருக்க. அப்ப அவர் எங்கடா? ஓ, மாமா இன்னும் வரலையா? எனக்கு பசிச்சுது, நான் வந்துட்டேன். மாமாவும் அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவார்க்கா.
அவருக்கும் பசிக்கும் இல்லையா? என்னடா சொல்ற? ஒன்னா வீட்டை விட்டு கிளம்பி போன நீங்க ஏன் தனித்தனியா வரணும்? அக்கா, சாப்பாட்டை போட்டுட்டு உன் கேள்விகளை கேட்கிறாயா? மாமா வந்து விடுவார். இதோ வந்துட்டார். அவரும் பசியில வந்திருப்பார். முதல்ல எங்களுக்கு சாப்பாடு தா, அப்புறமா நாங்க என்ன ஏதுன்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்றோம். என்னடா கோதகா, உன் அக்கா விஷயம் தெரிஞ்சுக்காம சாப்பாடு தர மாட்டேங்கிறாளா? ஆடா ஆமா மாமா, எவ்வளோ கேள்வி கேட்குறா. இன்னும் எனக்கு சாப்பாடு தந்த பாடில்ல. ஏ லட்சுமி, சீக்கிரம் சாப்பாடை போடு. லட்சுமிக்கு இவர்கள் இருவரும் அப்படி எங்கு சென்றிருப்பார்கள்? என்ன நடந்திருக்கும்? ஏன் தனித்தனியாக வந்துள்ளனர் என்ற பல கேள்விகள் மனதில் உதித்தது. அவற்றிற்கு பதில் வேண்டுமென்று வேக வேகமாக இருவருக்கும் சாப்பாட்டை பரிமாறினாள். அவர்கள் சாப்பிட்டு எழுந்ததும் கேசவன் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, கோதகாவா, இங்கே வா, நாம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இதோ வந்துட்டேன் மாமா. ஏன் என்கிட்ட சொன்னா என்ன ஆகுமா? ஏதோ பரம ரகசியம் பேசுற மாதிரி 2 பேருமா அப்படி என்ன பேச போறீங்களாம்? என்ன லட்சுமி, உன்கிட்ட சொல்லாம செய்வோமா? போ, நீ உன் அடுப்படி வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு வா, அப்புறம் சொல்றேன், சரியா? சரி சரி, இதோ 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அடுப்படிக்குள் சென்றாள் லட்சுமி. அவள் அங்கிருந்து சென்றதும் கேசவன் கோதகனிடம், கோதகா, உங்க அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதப்பா, அவ நம்மளை போக விட மாட்டா. அப்புறம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும், புரியுதா? ஆனா அக்கா வந்ததும் கேட்பாளே. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போன வேலை என்னாச்சு? நான் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கேன். நானும் பார்த்த வரைக்கும் காவலர்கள் வேலை மாறும்போது ஓரிரு இடங்கள் காலியாகத்தான் இருக்கிறது. சபாஷ், அப்போ நாளைக்கு கஷிக்கு சென்று வருவோமா? மாமா, அக்கா கிட்ட என்னத்த சொல்றது? அதுவும் இல்லாம நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அது சரிப்பட்டு வராது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உங்க அக்காக்கு நான் எப்படி பதில் சொல்வேனா? சரி மாமா, அப்போ நாளைக்கு காலையிலேயே ஒரு 6 மணிக்கு காவலர்கள் மாறுவார்கள். அப்போது போனால் சரியாக இருக்கும். என்ன சொல்கிறீர்கள்? சரி சரி, உன் அக்கா வரா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா, எனக்கும் தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன். வரேன்க்கா. என்ன இவ்வளவு நேரம் மாமாவும் மச்சினனுமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்ததும் ஏதோ நீங்க அவன்கிட்ட சொன்னீங்க, அவனும் டக்குன்னு தூக்கம் வருதுன்னு கிளம்பிட்டான். ஏதோ உங்க 2 பேருக்குள்ள நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி, விடு விடு, நாமளும் தூங்க போலாம் வா. என்ன விளையாடுறீங்களா? வேலையை முடிச்சுட்டு வா சொல்றேன்னு சொன்னீங்களே. அட வா லட்சுமி, சொல்றேன், உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? இதுதாங்க அத்தியாயம் 23, புது கூட்டணி. இப்போ இந்த கோதகனும் கேசவனுமா மாமாவும் மச்சினருமா சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? கஷிக்கு போக போறாங்களா? அப்படி அவங்க ஊர் எல்லையை தாண்டி போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? ஊர் எல்லையை தாண்டாங்களா? இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்திருக்கவும் என்ற பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.